السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: بسم الله الرحمن الرحيم. ومن حيث خرجت فولي وجهك شطر المسجد الحرام وإنه للحق من ربك وما الله بغافل عما تعملون. ومن حيث خرجت فولي وجهك شطر المسجد الحرام وحيث ما كنتم فولوا وجوهكم شطره لئلا يكون للناس عليكم حجة إلا الذين ظلموا منهم فلا تخشوهم واخشوني ولأتم نعمتي عليكم ولعلكم تهتدون. صدق الله مولانا العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: وإنما لكل امرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் யாவும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் அருளும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்களின் மீதும் நல்லோர்கள் நாதாக்கள் நாம் நம் குடும்பத்தினர்கள் அனைவர்களின் மீதும் நிறைவாக நிகழட்டுமாக. புனிதமான இடத்தில் புனிதம் இறைந்த நேரத்தில் அல்லாஹ் நம்மை கொண்டு வந்ததை போல நாளை மறுமையில் பூமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவனத்திலே அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் கொண்டு வருவானாக. இந்த உலகத்தில் வாழும் வரை அல்லாஹ் முழு ஆஃபியத்துடன் வாழ அருள் புரிவானாக. எந்தவித நோயிலும் சிக்கிவிடாமலும் உடல் உறுப்புகள் செயலிழந்து போகாமலும் அல்லாஹ் முழுசாக பாதுகாப்பானாக. அல்லாஹ் பாக்கியமாக தந்த இந்த ஈமானை விட்டும் எப்போதும் தடம் புரளாமல் இருப்பதற்கு அல்லாஹ் நம்மையும் நம்மளுடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமீன் ஆமீன். அன்பானவர்களே, வாரந்தோறும் பார்த்து வருகிற வசன உரையில் இன்று நாம் சூரத்துல் பக்ராவினுடைய 149, 150 ஆகிய இரு வசனங்களின் கருத்துக்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த இரண்டு வசனங்களும் ஏறத்தாழ ஒரு கருத்துக்களை வலியுறுத்தக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அதோடு சேர்ந்து பல தகவலையும் அல்லாஹ் சொல்லித் தருகிறான். என்னவென்று பார்க்கலாம். 149வது வசனம் நாம் ஏற்கனவே படித்த கிப்லாவின் தொடர்ச்சியாக அல்லாஹ் இதை சொல்லுகிறான். இந்த விளக்கத்தை தான் நாம் முன்கூட்டியே சொல்லிவிட்டோம். அல்லாஹ் சொன்ன இந்த விளக்கத்தை தான் நாம் முன்கூட்டியே சொல்லிவிட்டோம். அல்லாஹ் அதை தெளிவுபடுத்தி இங்கே சொல்லுகிறான். பிஸ்மில்லாஹ். வமின் ஹைது ஹரஜ்த, அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே நீங்கள் எங்கிருந்தாலும், எங்கிருந்து ஹரஜ்த புறப்பட்டாலும், ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், புனிதமான பள்ளிவாசலின் பக்கம் உங்கள் முகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீராக. வ இன்னஹு, நிச்சயமாக இதுதான், லல் ஹக்கு மிர் ரப்பிக, உங்கள் ரப்பிடத்திலிருந்து வந்த உண்மை. வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன், நீங்கள் செய்கின்றவற்றை பற்றி அல்லாஹ் பாராமுகமாக இல்லை. அல்லாஹ் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டுதான் இருக்கிறான் என்று சொல்லுகிறது 149வது வசனம். தொடர்ச்சியாக 150 என்னவென்று பார்த்தால் அதுவும் அது போன்ற வசனம்தான். திரும்பவும் அல்லாஹ் தொடர்கிறான். வமின் ஹைது ஹரஜ்த, நீங்கள் எங்கிருந்து புறப்பட்டாலும், அதே மாதிரியே தொடங்குகிறது. ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், புனிதமான பள்ளிவாசலின் பக்கம் உங்கள் முகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீராக. வஹைது மா குந்தும், ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்லிட்டானா, இப்போ நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்றான். மேலே உள்ளது சிங்குலராக இருக்குது, இது ப்ளூரலாக இருக்குது. வஹைது மா குந்தும்,
நீங்கள் எங்கிருந்தாலும் ஃபவல்லு உஜூஹக்கும், உங்கள் முகங்களை நீங்கள் திருப்பிக் கொள்வீராக, ஷத்ரஹு, அந்த பள்ளியின் பக்கம் என்று சொல்லிட்டு ஏன் திருப்பணுங்கிற காரணங்களை அல்லாஹ் சொல்றான். அதற்கு அல்லாஹ் தஆலா 3 காரணம் சொல்றான். ஏன் பள்ளிவாசலை நோக்கி, காபாவை நோக்கி ஏன் நாம் திரும்ப வேண்டும், காபாவை நோக்கி ஏன் நம்ம திரும்பி தொழணும் அப்படிங்கிறதுக்கு 150வது வசனத்தில் ஒரு 3 காரணங்களை சொல்லுகிறான். ஒன்று, அல்லா யகூன லின்னாஸி அலைக்கும் ஹுஜ்ஜத்துன் இல்லல்லதீன வலமு மின்ஹும், அவர்களில் அநியாயக்காரர்களை தவிர்த்து மற்ற மக்களில் யாரும் உங்களிடத்தில் விரண்டாவாதம் செய்யாமல் இருப்பதற்காக வேண்டி, உங்களிடத்தில் யாரும் தேவையில்லாம வீண் தர்க்கம் செஞ்சிடக்கூடாது, அதற்கு இடம் கொடுக்க கூடாது என்பதற்காக நீங்கள் காபாவை நோக்கி திரும்பணும். அவங்க என்ன நம்மள்ட்ட போய் வீண் தர்க்கம் செய்ய போறாங்க, என்ன விரண்டவாதம் செய்ய போறாங்க? அல்லாஹ் சொல்றான், மனிதர்கள் உங்களுடன் வீண் தர்க்கம் செய்ய இடம் கொடுக்காமல் இருக்கும் பொருட்டு நீங்கள் அந்த காபாவை நோக்கி தொழுகுங்கள், திரும்புங்கள் என்று சொல்லுகிறான். இது முதல் செய்தி, முதல் காரணம். இரண்டாவது காரணமாக அல்லாஹ் சொல்லுகிறான், அது சொல்லிட்டு வரும்போது ஃபலா தஹ்ஷவுஹும் வஹ்ஷவுனி, நீங்கள் அவர்களை கண்டு பயப்பட வேண்டாம், என்னையே நீங்கள் பயப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். மக்களை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம், என்னையே நீங்கள் அஞ்சுங்கள், என்னை அஞ்சுங்கள் என்று சொல்லுகிறான். இரண்டாவது காரணத்தை சொல்லுகிறான், வலி உத்திம்ம நிஅமதி அலைக்கும், நான் உங்களுக்கு தந்திருக்கிற தர இருக்கிற நிஅமத்தை பரிபூர்ணப்படுத்துவதற்காக காபாவை நோக்கி தொழுகுங்க என்று சொல்லுகிறான். மூன்றாவதாக சொல்லுகிறான், வலஅல்லக்கும் தஹ்ததூன், நீங்கள் எல்லாம் நேர்வழியை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் காபாவை நோக்கி தொழுகுங்கள், உங்கள் முகங்களை திருப்பிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். 3 முறை சொல்லிவிட்டு 3 காரணங்களை சொல்லுகிறான். நீங்கள் சூரத்துல் பக்ராவினுடைய 149, 150 எடுத்து பாருங்கள். முகத்தை அந்த பள்ளியின் பக்கம் திருப்பிக் கொள்வீராக அப்படிங்கிற செய்தி 3 தடவை வருது. அடுத்தடுத்த ஆயத்திலேயே 3 தடவை வருது. நம்மெல்லாம் குரானை தர்ஜமா வாசிக்கிறவங்களுக்கு தெரியும். தர்ஜமா எடுத்து வாசிக்கிறவங்க அல்ல இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கலாமோ அப்படின்லாம் சில நேரத்தில் தோணும். சில வசனங்கள் நல்ல தெளிவாக கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு போய் உட்காந்துருப்போம். அங்கே ஷார்ட்டாக இருக்கும், அல்லா சொல்லியிருப்பான் ரொம்ப சுருக்கமாக. இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக சொல்லியிருந்தா நல்லா இருக்குமே, நம்மளுக்கு கொஞ்சம் கிளியராக விளங்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா குரானில் நம்ம ஒன்றும் ஐடியா பண்ண முடியாது. இப்படி குரானில் இடம் பிடிக்கிறங்கிறது பெரிய விஷயம். ஒரு விஷயம் சின்ன சுருக்கமாக தான் இருக்கும். ஆனால் இந்த விஷயம் 49-50 149-50 3 முறை வருகிறது. திரும்ப திரும்ப 3 முறை வருகிறது. ஏன் வருகிறது என்று இதற்கு விளக்கம் தருகின்ற விரிவுரையாளர்கள் 3 விதம். ஒன்று, காபாக்குள்ள இருக்கிறாங்களே அவங்களை நோக்கி சொல்லப்பட்ட வார்த்தை முதல் வார்த்தை. ரெண்டாவது, அந்த ஹரமுக்கு வெளியே இருக்கிறாங்களே மக்காவுக்குள்ள, ஒன்று ஹரமுக்குள்ள. மொத்தம் 3 ஏற்கனவே நம்ம நினைவுபடுத்தி இருக்கிறோம். மொத்த மக்களை எல்லாம் 3க்குள்ள அழைக்கிறான். ஒன்று ஹரமுக்குள்ள இருக்கிறவங்க, இன்னொன்று மக்காவுக்குள்ள இருக்கிறவங்க, மூணாவது ஆஃபாக் மக்காவுக்கு வெளியில இருக்கிறவங்க. இப்போ 3 விதமா இருக்கிறோம் மக்கள். ஹரமுக்குள்ள இருக்கிறவங்க காபாவை ஃபுல்லா நோக்கி தான் ஆகணும், காபாவை பார்த்து தான் ஆகணும், அது மாற்றுக்கிறதே இல்லை. நான் அந்த திசையை பார்க்குறேன், அந்த லைனை பார்க்குறேன்லாம் கூடாது, காபாவே இருக்கணும், கண்ணுக்கு காபாவே தெரியணும். அப்படிதான் தொழுவ முடியும் ஹரமுக்குள்ள இருந்தா. ஹரம்ங்கிறது சுத்தி இன்னைக்கெல்லாம் 10 லட்சம் பேர் தொழுகிறாங்களோ அது ஃபுல்லா ஹரம் தான். இது இப்ப ஆஃபாக்கு, நம்மெல்லாம் இப்ப ஆஃபாக்கில் இருக்கிறோம், காபா விட்டு வெளியே இருக்கிறோம். பள்ளிக்குள்ள இருக்கிறது ஒண்ணு, ஹரம்ல இருக்கிற ஒண்ணு, அதை தாண்டி ஆஃபாக்கில் இருக்கிறது ஒண்ணு. ஆஃபாக் என்றால் வெளியூர்கள்ல இருக்குது. நம்ம திசையை நோக்கினா போதும். இப்போ 3 விதமான முறைகள் காபாவில இருக்கிறது. இந்த 3ஐயும் குறிப்பதற்கு தான் அல்லாஹ் 3 முறை சொன்னான் அப்படின்னு ஒரு விளக்கத்தையும் தர்றாங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டா, ஒன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 முறை சொல்லுகிறான்.
நமக்கு ஒரு முறை சொல்லுகிறான். சிங்குலரா எங்க சொல்றானோ அது ரசூலுல்லாஹை பார்த்து சொல்றான். 2 முறை சொல்றான். நம்மளை பார்த்து சொல்றது ஒரு முறை சொல்லுகிறான். 3வது முறை நம்மளை பார்த்து மொத்தமாக சொல்லுகிறான். 2 முறை ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்ல வேண்டும் என்றால், இந்த பைத்துல் மக்தஸை நோக்கி இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போது காபாவை நோக்கி தொழ ஆரம்பிச்சிட்டாங்க. இனி காபா தான், கியாமத் வரைக்கும் காபா தான் கிப்லா. இதை 2 முறை சொல்லி அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். ஒரு வார்த்தையை ஒரு தடவை சொல்லணும், 2 தடவை சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இனி இதுதான்யா, போப்பா போப்பா அப்படி 2 தடவை சொல்லும் போது அதுக்கு ஒரு உறுதி கிடைக்கிறது. அல்லாஹ் இனி மாற்றவே படாது என்பதை உறுதிப்படுத்துவதற்கு தான் 2 முறை நபிகள் நாயகத்தை நோக்கி அந்த அமைப்பில் அந்த வடிவத்தில் அல்லாஹ் சொன்னான் என்று விளக்கம் தருகிறார்கள். 3வதாக நம்மை பார்த்து சொன்னது, அந்த நபியே திரும்பியதற்கு பிறகு நீங்கள் எங்கு இருந்தாலும் நீங்களும் அந்த பள்ளியை நோக்கி தான் திரும்பிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அந்த செய்தியை சொன்னதாகவும் தஃப்சீரிலே விளக்கம் தருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பினதுக்கு அப்புறம் நீங்க எப்படி திரும்பாம இருப்பீங்க, நீங்களும் சேர்ந்து திரும்புங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். மற்ற இடத்துல எல்லாம் பார்த்தா ரசூலுல்லாஹ்க்கு சொல்லுவான், அது நம்மளுக்கும் சட்டம் தான். ரசூலுல்லாஹ்க்கு எதெல்லாம் சொல்றானோ அது நமக்கும் சட்டம் தான். இங்க என்னடா, ரசூலை நோக்கி 2 செய்தி, நம்மை நோக்கி ஒரு செய்தி. ஆனா ஒரே செய்தி தான், ஒரே செய்தி தான். நோக்கிற விதம், யாரை முன்னிலைப்படுத்துகிறோமோ அந்த முன்னிலையை பார்த்தா ரசூலுல்லாஹ் 2 தடவை முன்னிலைப்படுத்துறான், நம்மளை ஒரு முறை முன்னிலைப்படுத்துகிறான். ஏண்டா, காபாங்கிறது திசை என்பது ரொம்ப பெரும் பிரச்சனையாக அந்த நேரத்தில் இருந்தது. அரபுகளத்தில் பெரிய பிரச்சனையாக இருந்தது. அந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தான் அல்லாஹ் தஆலா இந்த விளக்கங்களை ஒரே வசனத்தில், அடுத்தடுத்த வசனத்தில் 3 முறை கொண்டு வந்ததாக முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தருவார்கள். சரி, இது ஒரு செய்தி. அடுத்து 3 காரணங்களையும் சொன்னான் அல்லாஹ் தஆலா. 3 காரணங்கள்ல அல்லாஹ் முதல் காரணம் சொல்லும்போது, அவங்க உங்கள்கிட்ட வந்து தேவையில்லாமல் வீண் தர்க்கம் செஞ்சிடக்கூடாது, அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பதற்குத்தான் திரும்ப சொன்னேன்றான்ல. அவங்க என்ன நம்மள்ட்ட வீண் தர்க்கம் செய்ய போறாங்க காபாவை நோக்கி? நம்ம காபாவை திரும்ப சொன்னா திரும்பிட்டோம், அவங்க என்ன வீண் தர்க்கம் செய்வார்கள் என்று பார்க்கின்ற போது அங்கே விளக்கம் தருகிறார்கள். பத்தியா அந்த நபியை பற்றியெல்லாம் முதல் ஆலயம் எதுன்னு கேட்டால் காபாங்கிறாரு. தொழுகிறது பார்த்தா பைத்துல் மக்தஸ் நோக்கி தொழுதுகிட்டு இருக்கிறாரு. இப்படின்னு சில காலங்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சில காலங்கள் இப்படிதான் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். முதல் பள்ளியாசை எதுனா காபாங்கிறாரு, தொழுகிறது எதுனா பைத்துல் மக்தஸ் நோக்கி தொழுகிறாருன்னு மக்காவில் இருக்கும்போது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சொல்லி இனி வரக்கூடாது. முதல் ஆலயம் எதுவோ அதுதான் அல்லாஹ்வின் திரு வீடு, அந்த வீட்டை நோக்கி தான் நான் தொழுகிறேன் என்று இனி எவரும் கேட்காத அளவுக்கு இந்த சட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். அதனால் இனி யாரும் இந்த வினந்தாவாரம் பேச மாட்டாங்க, அதனால திரும்பிக்கிறேன் அல்லாஹ் தஆலா. இது ஒரு செய்தியாக கொடுக்கிறார்கள். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களை நீங்கள் பயப்பட வேண்டாம், என்னையே நீங்கள் பயப்படுங்கள். என்னையே நீங்கள் பயப்படுங்கள், அவர்களை நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு மத்தியில் இந்த தீனை கொண்டு போய் சொல்றது எவ்வளோ பெரிய விஷயம் செய்திருப்பாங்க பாருங்க. இந்த திசை விஷயத்திலே எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க பாருங்க. அல்லாஹ் சொன்ன இந்த சட்டத்தை அமல்படுத்துறதுல எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க பாருங்க. சில நேரங்களில் நம்மளுக்கு சப்போர்ட்டா பேசுற மாதிரி மக்காவாசிகள் பேசுவாங்க. ரசூலுல்லாஹ் அங்கே வளைஞ்சு கொடுக்கவே இல்லை. சத்தியம் எதுவோ பைன்னஹு லல் ஹக்கு மிர் ரப்பிக், அல்லாஹ் சொன்னான் இதுதான் உங்கள் ரப்பிடத்திலிருந்து வந்த உண்மை என்று சொன்னதை சரியாக ரசூலுல்லாஹ் அமல்படுத்தினார்கள். ரசூலுல்லாஹ்க்கு மாரியத்துல் கிப்தி ஆண்டு ஒரு மனைவி இருந்தாங்க, அடிமையாக வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கல்யாணம் பண்ணாங்க. அவங்கள்ட்ட ஒரு புள்ள பிறந்துச்சு, இப்ராஹிம். நமக்கெல்லாம் தெரியும் இப்ராஹிம் என்று ஒரு புள்ள பிறந்துச்சு ரலியல்லாஹு. அவங்க சின்ன வயசுலேயே மூத்தா போயிட்டாங்க. சின்ன வயசுலேயே மூத்தாயிட்டாங்க. அந்த புள்ள மூத்தானோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளை கொண்டு அடக்கம் பண்ணுறதுக்காக போகிறாங்க. மூத்தான அன்னைக்கு சூரிய கிரகணம் ஏற்படுது. இந்த கிரகணம் ஏற்படுது. கிரகணம் ஏற்பட்டோன்னே எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பத்தியா யாரு? காஃபிர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முஸ்லிம்கள் பேசுறாங்க, காஃபிர்கள் பேசுறாங்க. ஒரு நபியினுடைய மக மூத்தானதுனால இவ்வளவு நடக்குது,
ஒரு நபியினுடைய மக மௌத்தானதுனால இவ்வளவு நடக்குது. எதெல்லாம் நடக்குது பாருங்க. மேலே இருக்கிறதெல்லாம் கிரகம் உண்டாகுது அப்படின்னு பேசுனாங்க. இது எவ்வளோ சாதகமான வார்த்தை ரசூலுல்லாஹ்வுக்கு. இப்போவாச்சும் புரிஞ்சுக்கிட்டீங்களா என்னை நபின்ட்டு? இப்போவாச்சும் நீங்கள் என்னை நபின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களாப்பா அப்படின்றாச்சும் கேட்டிருக்கலாமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. இடம் கொடுக்கவே இல்லை. அந்த இடத்துல புள்ள இறந்துருச்சு. புள்ள இறந்ததை வச்சு ஒரு காரணத்தை முடிச்சு போடுறாங்க. அந்த கிரகணம் ஏற்பட்டது இந்த பிள்ளையினுடைய மரணத்துக்காகத்தான் என்று முடிச்சு போட்டவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன சொன்னார் தெரியுமா? அஷ்ஷம்ஸு வல் கமரு, சூரியனும் சந்திரனும் ஆயத்தான் மின் ஆயாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அற்புதங்களில், அத்தாட்சிகளில் 2 அத்தாட்சிகள். அல்லாஹ் எத்தனையோ அத்தாட்சிகளை படைத்திருக்கிறான். அதில் 2 அத்தாட்சிகள் இது. லா என்கசிஃபானி இல்லா லி அஹதின் லி மௌத்திஹி. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா என்கசிஃபானி லி அஹதின் லி மௌத்திஹி, யாருடைய மௌத்துக்காகவும் இது ஏற்படாது. வலா லி ஹயாத்திஹி, யாருடைய பிறப்புக்காகவும் இது உண்டாகாது. ஒருத்தர் மூத்தாயிட்டாருன்னு சொல்லி தான் அது ஏற்படுறது இல்லை. ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொல்லியும் அது ஏற்படுறது இல்லை. அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அதை இதை முடிச்சு கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சீண்டி பார்த்தார்கள்? இந்த கிரகணம் ஏற்பட்டது இந்த பிள்ளையினுடைய மௌத்துக்கு தான் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் நினைத்திருந்தால் இப்பவாது இந்த மக்கள் புரிந்து கொண்டார்களே நபி யார் என்பதை, நபியினுடைய பிள்ளையினுடைய பவரை புரிந்து கொண்டார்களே என்று ரசூலுல்லாஹ் மற்றவர்களை போல யோசிக்கவே இல்லை. சத்தியம் ஏதோ அதை சொன்னார்கள். என் மகன் மரணித்து விட்டார், எனக்கு கடும் கவலையில் இருக்கிறது, கண்ணீர் வடிக்கிறது, இதயமெல்லாம் வலிக்கிறது, அது ஒரு செய்தி. ஆனால் நீங்கள் சொல்லுகின்ற இந்த கிரகணம் என்பது என் பிள்ளையினுடைய மரணத்துக்காக அல்ல என்று சொல்லியிருந்தால் வேறு விதமாக பேசியிருப்பாங்க. எப்படி சொல்றாங்க? யாருடைய மௌத்துக்காகவும் யாருடைய பிறப்புக்காகவும் வாழ்வுக்காகவும் அது ஏற்படுவதில்லை. எப்படி சொல்றாங்க பாரு. அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. கொஞ்சம் இருக்கிறது மறைகிறது தானங்க. வர்ற சூரியன் கொஞ்சம் மறைஞ்சிட்டா முடிஞ்சு போச்சு. வர சந்திரன் கொஞ்சம் மறைஞ்சிட்டா சமீபத்தில் கூட வந்து போணுச்சு. கொஞ்சம் மறைஞ்சிட்டா போச்சு. அல்லாஹ் அதை ரசூலுல்லாஹ் எப்படி விளக்குறாங்க? அது அல்லாஹ்வின் அத்தாட்சி. கொஞ்சம் மறைத்தவன் முழுசாக மறைப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கொஞ்சோன்னு மறைச்சான் நீங்க கிரகணம்னு சொல்றீங்க, முழுசா மறைச்சா என்ன ஆகும்? ஒரு நாள் மறையும். இத சமாவுன் ஃபதரத், இத ஷம்சு குப்பிரத். நீங்கள் அந்த சூறாக்களை எடுத்து வாசித்து பாருங்கள். சில நேரங்களில் சூரியனுக்கு பொழிவில்லாமல் ஒளி இல்லாமல் அப்படியே மங்கி அதெல்லாம் கொட்டிவிடும். இப்படி ஒரு நாள் இருக்கிறது. இப்ப கொஞ்ச நாளும் மறைஞ்சிருக்கு. கொஞ்சம் மறைஞ்சதுக்கு நீங்க என்ன செய்வீங்களே? இதோட சேர்த்து முடிச்சு போடுறீங்களே. அல்லாஹ் இதை உங்களுக்கு சோதனையாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதனால் இதா ரஅய்தும், இது போன்ற சூரிய சந்திர கிரகணை பார்த்தால் ஃபதுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள், தக்பீர் சொல்லுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை சொல்லி கொடுக்குறாங்க. அந்த இடத்துல இருந்து நீங்க இதை தான் செய்யணும். ஏதாவது ஒன்று உங்கள் இடத்தில் குறையுதா, சூரியன் குறைந்தாலும் சரி, சந்திரன் குறைந்தாலும் சரி, அதனுடைய வெளிச்சங்கள் குறைந்தாலும் சரி, இல்லை காற்று ஒரு பக்கமாக வீசாமல் நின்று விட்டாலும் சரி, வெயில் ஒரு பக்கம் அடிக்காமல் நின்று விட்டாலும் சரி, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் தான் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும். வகப்பிருஹு, அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும். அதுதான் வழிமுறை. நம்மளுடைய வருமானம் குறைந்தாலும் கூட யாரோடையும் முடிச்சு போடக்கூடாது. நல்லா வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கும். சில நேரங்கள்லாம் பார்க்கலாம், பட்டுன்னு வியாபாரம் குறைஞ்சிரும். உடனே நினைச்சிருது ஏதாவது ஆலிம் சாவை பார்த்து கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேங்கிறது. எதை பார்த்து சொல்றது? வியாபாரம் குறையிறதுக்கு என்னத்தை பார்த்து சொல்ல முடியும்? அல்லாஹ்வுடைய வேலை அது. அல்லாஹுக்கு தான் தெரியும். அது யார் பார்த்து சொல்றது, என்ன பார்த்து சொல்றது? எதை பார்த்து சொல்ல முடியாது. இவங்க நினைக்கிறது இவர் பார்த்து சொல்லிட்டா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு. பார்த்து சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அல்லாஹ்கிட்ட தான் துஆ செய்யணும். நீங்கள் எது குறைந்தாலும் சரி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தார். ஆனால் அதற்கு சில வழிமுறைகளை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தார்கள். இந்த மாதிரி சருகள் ஏற்படும் போது, நஷ்டங்கள் ஏற்படும் போது என்னென்ன துஆக்களை படிக்க வேண்டும், என்னென்ன நிலைகள் வழிகள் இருக்கு என்பதை ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்தாங்க.
ஆனா நம்மளுடைய நிலை என்னண்டா, அவன் தான் காரணமா இருக்குமோ என் வியாபாரம் போனதுக்கு, ஏதாச்சும் பண்ண முடியுமா, இப்படி தேடுகிறோமே. இப்படி அடுத்தவரோடு தேடாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு. ஏன் இந்த செய்தியை சொல்ல வருகிறேன்டா, அல்லாஹு தஆலா இந்த திசையை திருப்பி நீங்கள் தொழுகுங்கள், காபாவை நோக்கி நீங்கள் திரும்புங்கள் என்று சொல்லும் போது பெரிய சவாலை ரசூலுல்லாஹ் சந்தித்தார்கள். உம்மத்துமார்களும் சஹாபாக்களும் பெரிய சவாலை சந்தித்தார்கள். அதை அல்லாஹ் 3 முறை சொல்லி அந்த இடத்தை எவ்வளவு அழுத்தமாக வைத்திருக்கிறான் பாருங்கள் குர்ஆனிலே. ஒரு இடத்துல நீங்க எங்க வேணாலும் பாருங்க, ஒரு செயலை நாம் 3 முறை செய்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு பிறகு அந்த செயலுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்கிறது, அதாவது ஏதோ ஒரு தாக்கம் நடந்திருக்குது என்று அர்த்தம். அப்ப திசை விஷயத்திலே அல்லாஹ் 3 முறை இங்கே சொல்வதற்கு காரணம் இது ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். அதே போல அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்திலே படிக்கும்போது மக்களை பார்த்து பயப்படாது ஏன்னா, காபாவை நோக்கி இங்கே தொழும்போது அந்த தொடரில் எப்படி வருது, அவர்களை பார்த்து பயப்படாது ஏங்கிறான்ல, என்ன பயப்படுங்கன்னு சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை தான் பயப்படுவாங்க. இது ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் இல்லை, நமக்கும் சரி. அல்லாஹ் எல்லாருக்கும் சேர்த்து தான் செய்தி சொல்றான். நீங்க பயப்படுறதாக இருந்தால் அல்லாஹ்வை பயப்படுங்க, மனுஷர்களை பயப்படாதீங்க, மனிதர்களை நீங்க பயப்படவே வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதை தான் நம்ம காபாவை நோக்கும் போது அல்லாஹ்வை பயப்படுங்கன்னு சேர்ந்து வந்ததுனால தொழுகையில எப்ப தக்பீரை கட்டிட்டோமோ காபாவை நோக்கிட்டோமோ அல்லாஹ்வுடைய பயம் மட்டும்தான் இருக்கும். எந்த ஆயத்துல வருது இது? திசை ஆயத்துல வருது, காபாவை நோக்கணுங்கிற ஆயத்துல வருது. நீங்க யாரையும் பயப்படக்கூடாது, அல்லாஹ்வை தான் பயப்படணும். அப்ப தொழுகைக்குள்ள ஒருவர் வந்து விட்டால் அல்லாஹ்வை மட்டும் தான் பயப்படணும். அல்லாஹ் மட்டும் பயப்படக்கூடிய தொழுகையாக உங்கள் தொழுகை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். அறிஞர் பெருமக்கள் இப்படி ஒரு செய்தி எழுதியிருக்கிறாங்க. நம்ம அல்லாஹ்வை பார்த்து பயப்படாம போறது, எதனால பயப்படாம போறோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வின் மீது உண்டான நம்பிக்கையின்மை என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் என்ன பார்க்கவா போறான் அப்படின்னு சில பேர் நினைக்கிறது, இதெல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிருவான் அப்படின்னு நினைக்கிறது, இது அலட்சியம். அதை எப்படி கண்டுக்கலாம்டா, நம்ம உடல் உறுப்புகள் தக்பீர் கட்டணும்னு ஆட ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா அல்லாஹ் பயப்படலன்னு அர்த்தம். அல்லாஹ்வே பயப்படலன்னு. அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்கள் திசையை முன்னோக்கிற விஷயத்திலும் சரி அனைத்திலும் அல்லாஹ்வை நீங்கள் பயப்படுங்கள். பெருமக்கள் எப்படியெல்லாம் அல்லாஹ்வை பயந்திருக்கிறாங்க பாரு. கொஞ்ச நேரங்களில் கூட, கொஞ்ச நேரம் கிடைச்சா கூட அல்லாஹ்வுடைய பயம் வந்துடும் உங்களுக்கு. கொஞ்சம் விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பயம் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது எந்த நேரத்திலும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. வஃபாத் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2.25 வருஷம் கழிச்சு தான் அபூபக்கர் சித்திக் நாயகம் வஃபாத் ஆனாங்க. 2.25 வருஷமும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அது அவங்களும் 63, இவங்களும் 63. அது அல்லாஹ்வின் ஏற்பாடு. அல்லாஹ் தஆலா நபியோடு அவர்களை எப்போதும் சேர்த்து வைத்திருக்கிறான். ஆனா இந்த ரசூலுடைய மரணத்துக்கு பிறகு சித்தீக் ரலியல்லாஹுடைய செயலை எழுதுறாங்க. இரவு வந்து விட்டால் அழ ஆரம்பித்து விடுவார்களாம். இரவு வந்து விட்டால் அதிகமாக அழுகுவார்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அல்லாஹ் இந்த நேரத்தில் நம்மை ஏதாவது பிடித்து விடுவானோ என்று நினைத்து அழுவார்கள். அப்படி நினைச்சு 2.25 வருஷம் அழுதே அவர்களுடைய ஆரோக்கியம் குறைந்து விட்டது. குறைத்து விட்டார்கள் அல்ல, அழுதே குறைந்து விட்டது. முந்தைய சஹாபாக்கள் ஏன்னா இதுவரையும் அவங்க ரசூலுல்லாவோடு இருந்துதான் பழகி இருக்கிறாங்க, பிரிஞ்சு பார்க்கல. பகல்ல மக்களுடைய சேவையில போயிடும், நைட் ஆயிட்டா ரசூலுல்லாவை தேடுவாங்க. ரசூல் இல்லாம ஒரு நாள் கடந்து விட்டது, 2 நாள் கடந்து விட்டது என்று 2.25 வருஷம் ஏறத்தாழ ரசூலுல்லாவை நினைத்து அழுதே அவர்களுடைய உடல் நலவு குறைந்ததாக என்று சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு 63 என்பது. இது ஏன் இந்த கவலை வந்தது என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத பூமியிலே நாம் இருக்கிறோமே என்று கவலைப்பட்டார்களாம். சொல்லா இல்லாத இடத்துல நம்ம எப்படி இருக்கும், என்ன விதமான கவலை பாருங்க. அல்லாஹ் இதனால் பிடிச்சிருவானோ, இதனால் அல்லாஹ் நம்மளை கேள்வி கேட்டுருவானோ, இது கேள்வி இல்லை, இதனால் கேட்டுருவானோ என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்களுடைய இடம் எப்படிப்பட்டதா இருக்கும், நம்ம இடம் எப்படி இருக்குது பாருங்க, எதை நினைத்திருக்கிறார்கள். அனைத்திலும் நீங்கள் என்னை பயப்படுங்கள், மனிதர்களை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். மனிதர்களை கண்டு பயப்படுகின்ற போதே மனிதர்கள் உங்களுக்கு பின்னால் அவர்கள் எதிரியாகி விடுவார்கள். அல்லாஹ்வை கண்டு பயந்தால் எல்லாம் உங்களுக்கு அடங்கிவிடும் என்பதை தான் இந்த வசனம் சொல்லி தருகிறது. ஒருத்தருக்கு
90 வயசு இருக்கும். 90 வயசு இருக்கும்போது ஒரு ஓரமாக நின்று விவசாயி, ஒரு விவசாயி மரம் நட்டுக்கிட்டு இருந்தாராம். அந்த பக்கமாக போன ஒரு அரசர் கேட்டாராம், உங்களுக்கு என்ன வயசு அப்படின்ட்டு. 90 வயசு. 90 வயசில் இன்றைக்கும் நாளைக்குன்னு மௌத்தா போக போகிறீங்க, இப்படி மரத்தை நடுறீங்கல்ல, இதனால் உங்களுக்கு எதுவும் நன்மை கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்களாம். இது வளர்ந்து ஆளாகி வர எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு. 20 வருஷம் ஆகும். இப்போவே 90 ஆயிடுச்சே, வர்றதுக்கு 110 ஆகிடுமே, அதுக்குள்ளேயே நீங்கள் இருக்கீங்கள. நான் இருப்பேன்லாம் சொல்லவே இல்லையே அப்படின்னு. அப்புறம் ஏன் நட்டீர்கள், மரத்தையே நட்டீர்கள் என்று கேட்டபோது அவங்க சொன்னாங்க, என்னுடைய முன்னோர்கள் எனக்காக மரத்தை நட்டினார்கள், நான் அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் இருக்கிற இந்த நிமிடத்தை பயன்படுத்தி மரத்தை நட்டினால் எனக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் பயன்படுத்துவார்கள் என்று சொல்லி முடிச்சிருந்தா போதும். நான் அடுத்து சொன்னார், ஏண்டா உன் முன்னோர்கள் செய்ததை நீ அனுபவிச்சியே, நீ ஏன் பின்னோர்களுக்கு எதை செய்யாமல் வந்துட்டான்னு அல்லாஹ் கேட்டுட்டா நான் எதை செய்யறதுன்னு கேட்டாங்க. அவங்க போட்டதை நீ அனுபவிச்சியா இல்லையா? பாப்பா சொத்து, உம்மா சொத்து, அவர் ஏற்படுறது, இவர் ஏற்படுத்தினது. நீ உன் பிள்ளைக்கு என்ன செஞ்சுட்டு வந்தான்னு அல்லாஹ் கேட்டா நான் அல்லாஹ்வுக்கு முன்னாடி என்ன பதில் சொல்லுவேன்? அதுக்காக தான் அந்த மரத்தை நட்டேன்னு சொல்றாங்களாம். எப்படி என்ன கவலை பாருங்க. தன் வாழ்நாளில் இதெல்லாம் நம்ம கண்டுக்கிறதே இல்லை. கடைசி நேரத்தில் ஏதாவது பிக்கர்கள் செய்து காலத்தை தள்ளிலாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி கவலைகள்லாம் நம் முன்னோர்கள் பட்டு இருக்கிறார்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுக்கே உஸ்தாது அத்தா இப்னு அபி ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுக்கு உஸ்தாதாக இருந்தாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு பெரிய கவலைகள் நிறைய இருந்துச்சு. பெரிய பெரிய கவலைகள் எல்லாம் இருந்துச்சு. என்ன கவலைகள் என்று கேட்பாங்களாம். உங்களுக்கு என்ன அப்படி என்ன கவலை அப்படின்னு? ஒன்றுமல்ல, அல்லாஹ் தஆலா என்னை நரகத்துக்கு தள்ளி விடுவானோ என்ற கவலை எனக்கு இருந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லுவார்களாம். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுக்கு உஸ்தாதாக இருந்தாங்க. அல்லாஹ் என்னை நரகத்தில் தள்ளி விடுவானோ என்ற கவலை எனக்கு இருக்கிறது அப்படின்னு. சரி, அதனால தான் எனக்கு இரவு வந்து விட்டாலே பயம் வந்து விடும் என்று சொல்லுவார்களாம். யோசித்து பாருங்க, இரவு வந்து விட்டாலே பயம் வந்து விடும் என்று சொல்வார்களாம் அத்தா இப்னு அபி ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா. சஹாபாக்கள்ல சஅலபா என்று ஒரு சஹாபி இருந்தாங்க. சஅலபத்து அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட கூடவே தான் இருப்பாங்க. சில நேரங்களில் ரசூலுல்லாஹ் ஒரு தடவை தொழுதுட்டு பார்க்குறாங்க, ஆளை காணல. என்ன ஆளை காணலையே அப்படின்னு பார்த்தாங்க. 2ஆம் நாள் பார்த்தாங்க, 2ஆம் நாள் ஆளை காணலையே அப்படின்னு தேடுறாங்க. ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட இமாம்னு சொன்னால், வந்தாங்க, தொழு வச்சாங்க, போனாங்க அல்ல. இந்த பள்ளிக்குள்ளே எத்தனை பேர் வர்றாங்க, யார் இன்னைக்கு வரல நம்ம கண்டுபிடிக்க முடியுமாங்க? யாரும் கண்டுபிடிக்க மாட்டோம். இன்னைக்கு நம்ம சப்புள்ள பக்கத்தில் நின்று தொழுதது யாருன்னே தெரிஞ்சால் கூட மறந்துட்டு உட்காந்துருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஞானம் இருக்குது பாருங்க, அல்லாஹ் கொடுத்தது. அப்போ அந்த சஹாபியை காணமேன்னு தேடுறாங்க. 3ஆவது நாள் வருது, 3ஆவது நாளும் வரல, ஆளை காணல. ரசூலுல்லாஹ் தேடுறாங்க, பள்ளியில் தேடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே சஅலபா அப்படின்னு, எங்கே சஅலபாவை காணல அப்படின்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களும் சொல்கிறாங்க, நாங்களும் ஒரு 2-3 நாளாக பார்க்கல அப்படின்னு, காணலையே அப்படின்னு. ரசூலுல்லாஹ் கவலையோடு இருக்கிறாங்க. இந்த நேரம் பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டாவே அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி வச்சுருவோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த பாருங்க, நீங்கள் தேடிக்கிட்டு இருந்த சஅலபா இந்த இடத்துல, இந்த மலையில், இந்த காட்டில் அவர் தனியாக அழுது கொண்டு இருக்கிறார், போய் அவரை கூட்டிகிட்டு வாங்க. உடனே ரசூலுல்லாஹ் உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டாங்க, இங்கே வாங்க. அலி ரலியல்லாஹு கூப்பிட்டாங்க, நீங்கள் வாங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து போய் இந்த இடத்துல தான், இந்த காட்டில் தான் அவர் இருக்கிறார், எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, போய் அவரை கூட்டிட்டு வாங்க. உமர் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு தேடி அந்த சஹாபியை போகிறாங்க. போகிறவங்கள்ட்டெல்லாம், இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்தீங்களா, அவர் பேர் சஅலபா, இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்தீங்களா, அவர் பேர் சஅலபான்னா பார்க்கலங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. கடைசியாக அந்த காட்டுக்கிட்ட போயிட்டாங்க. கிட்ட போனவனே காட்டு ஒட்டி இருக்கிற ஒரு விறகை வெட்டிக்கிட்ட ஒருத்தரை கேட்டாங்க, ஏங்க இந்த மாதிரி உருவத்தில் ஒருத்தரை பார்த்தீங்களா, அவர் பேர் சஅலபான். எனக்கெல்லாம் சஅலபாலாம் தெரியாதுங்க, யாருன்னு தெரியாது. ஆனால் ஒருத்தர் இந்த மலைக்கு மேலே ஒருத்தர் என்ன செய்கிறாரு, கொஞ்ச நாளாக பார்க்குறேன்,
இந்த சூடான பாறையில் படுத்துக்கிட்டு தொழுகை நேரம் அல்லாத மற்ற நேரத்தில் சஜிதாவுலேயே விழுந்துக்கிட்டு அழுதுகிட்டே கிடக்கிறாரு. ஏன் அழுகிறாருன்னு எனக்கு தெரியல. தொழுகை நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் சூடான பாறை, அரபு நாட்டில் எப்படி இருக்கும், அந்த பாறையில் நெத்தியை கீழே வச்சு அழுதுகிட்டே இருக்கிறாரு. நான் போகும்போது வரும்போதும் அவர் சஜிதாவில் தான் இருப்பார். அவர்கிட்ட நான் பேசினதில்லை, அவர் யாருன்னெலாம் தெரியாது, அவர் பேரை எனக்கு தெரியாது. இப்போ உமர் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹும் அது சாலபா ரலியல்லாஹு தான் இருக்கணும் முடிவு செஞ்சிடறாங்க. அவ்வளோதான் இருக்கணும் அப்படின்னு நேராக அவர் சொன்ன பாதையில் மேலே போகிறாங்க. மேலே போனால் பெரிய பாறையில் ஒரு வட்டப்பாறை மேலே சரியான வெயில் சூரியனுக்கு நேராக இருக்குது. அதாவது மேலே எதுவும் இல்லை, பாறை எவ்வளோ கொதிக்கும். அதில் சஜிதாவில் விழுந்துக்கிட்டு அழுகிறாங்க. ஏதோ உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு வந்தார்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்தார்கள் என்பதற்காக அழவில்லை. இதை நம்ம கவனிக்கணும். நம்மளாம் யாராவது ஒருத்தர் கூட வந்து நின்றாலும் கொஞ்சம் அழுக கூட வரும். நம்மளுக்கு பக்கத்தில் யாராச்சும் இருந்தால் அழாதேன்னு சொன்னால் அழுவோம், அழாதேன்னு சொன்னால் அழ ஆரம்பிப்போம். நம்மளுடைய குணங்கள் அது. இது அழுகிறாங்க. அவங்க பக்கத்தில் போய் சலாம் சொல்கிறாங்க. சலாம் சொன்னோடனே அவங்க கொஞ்சம் நேரம் கழித்து சஜிதா ஒன்றைக்கு எந்திரிச்சு உமர் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹும் பார்க்கவே இல்லையா. என்ன விஷயம் அலைக்கும் சலாம் சொல்லி என்ன விஷயம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை கூப்பிட்டாங்க அப்படி. இல்லை நான் பெரும் பாவம் செஞ்சிட்டேன். எந்த பாவம் செஞ்ச கண்ணை வச்சு கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க நான் எந்த தகுதியும் கிடையாது, நான் பெரும் பாவியாக ஆகிட்டேன். கண்மணி ரசூலுல்லாஹ் எவ்வளோ பரிசுத்தமானவங்க, அவங்கள இந்த கண்ணை வச்சு பார்க்கலாமானாலாம் அது எவ்வளோ பெரிய குற்றமாயிடும். அதனால் என்னை விட்டுருங்க, நான் இங்கே இருந்துடலாம். இல்லை வாப்பா, ரசூலுல்லாஹ் கூட்டி வர சொன்னாங்க, நீங்கள் வந்துதான். எப்படி வந்து அவங்கள நான் கண்ணுக்கு நேராக பார்க்க முடியும், அவங்க முன்னாடி எப்படி நான் நிற்க முடியும் அப்படின்னு பல வலியுறுத்தலுக்கு அப்புறமாக நீங்கள் வந்து தான் ஆகணும். இது ரசூலுடைய உத்தரவு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து உங்களை பற்றி சொன்னதுனால தான் ரசூல் அனுப்பி வச்சிருக்கிறாங்க, வாங்க. வேறு வழி இல்லாமல் ஸஅலபத்து பின் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் புறப்பட்டு வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கிட்ட நெருங்க ஒரு கையாக ஒரு மாலா செய்யுது, ஒரு மாலா ஆகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நெருங்கில் அந்த பள்ளியாசலுக்குள்ள மதீனத்துல் முனவ்வராவில் மஸ்ஜிதுல் முனவ்வராவில் வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மஸ்ஜித் நபவிக்குள்ளே வந்தோடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, சஹாபாக்கள் இருக்கிறான்னு தெரிஞ்சிருச்சு. பொதுவாகவே பள்ளிக்குள்ள நுழையும் போது சஹாபாக்கள் நேராக பார்த்து போக மாட்டாங்க, கீழே குனிஞ்சு தான் நடப்பாங்க. இவங்க ஏற்கனவே பெரும் பாவம் செய்து விட்டோம் என்று குறுகி நிற்கிறாங்க. இவர்கள் மெதுவாக நடை எடுத்து வைத்து ஓரமாக போய் உட்கார்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட உமர் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு போய் இந்த சாலபா வந்து விட்டாருன்னு, சாலபா இங்கே வாங்க, ஏன் அங்கேயே உட்காந்துட்டு இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே வாங்க, கிட்ட வாங்க அப்படின்னு வர தயங்குறாங்க. ஆனால் ரசூலுடைய உத்தரவு. அப்படியே முன்னாடி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கவே இல்லை, கீழே குனிஞ்ச மாதிரியே நிற்கிறாங்க. இன்னும் உங்களுக்கு பிரச்சனை, ஏன் 3 நாளாக உங்களை காணலை, இவ்வளோ தேடியதற்கு பிறகு தான் உங்களை கண்டுபிடிச்சிருக்கு, என்ன விஷயம்? நான் ஒரு பெரிய பாவம் செஞ்சுட்டேன். என்ன பாவம் செஞ்சிட்டீங்க? நான் பெரும் பாவம் செஞ்சுட்டேன் நாயகமே. இல்லை, இந்த மதீனாவை விட பெரிய பாவமா? இந்த மதீனாவை விட பெரிய பாவமா செஞ்சிட்டீங்க? ஆமாம் நாயகமே, மதீனாவை விட பெரிய பாவம் செஞ்சுட்டேன். இந்த உலகத்தை விடவா பெரிய பாவம் செஞ்சிட்டீங்க? ஆமாம் நாயகமே, உலகத்தை விட பெரிய பாவம் செஞ்சுட்டேன். அப்படி நம்மளாம் எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாலும் பாவம்னே நினைக்கிறது இல்லை. எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாலும் சரி, ஏமாத்துறது, பேசுறது, புறம் பேச, அதை பேசி எல்லாம் பேசிட்டு அது ஒரு பாவமாக நினைக்கல. நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்குது, அல்லாட்ட தௌபா கட்டலான்னு விட்டுட்டு போயிட்டு இருக்கிறோம். அவங்க சொல்கிறாங்க உலகத்தை விட பெரிய பாவம், உலகத்தை விட பெரும் பாவமாக செஞ்சுட்டீங்க. ஆமாம் நாயகமே, உலகத்தை விட பெரும் பாவம். இப்போ ரசூல் அடுத்து கேட்டாங்க, சஹாபாக்களை எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டுப்படுத்தினார்கள், அவர்கள் எப்படி செதுக்கினார்கள் பாருங்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விடவா உங்கள் பாவம் பெருசு என்று கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விடவா உங்கள் பாவம் பெருசு அப்படின்னு கேட்டாங்க. சஹாபி அப்படியே சரணாகதி அடைஞ்சிட்டாங்க. இல்லை என் ரப்புனுடைய ரஹ்மத்து தான் என் பாவத்தை விட பெருசு.
எங்கே நிற்கிறாங்களா ரசூலுல்லாஹ். ஒரு தோழருடைய மன ஓட்டத்தை நம்மெல்லாம் ஒருத்தர் பெருசாக தப்பு செஞ்சுட்டான்னு சொன்னால் நீ அன்னைக்கே அப்படி செஞ்சாடா தெரியும்னு சொல்லி அவனை இன்னும் கொஞ்சம் பெருசாக இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் அந்த பாவம் சின்னதுங்கிறத புரிய வைக்கிறதுக்காக எவ்வளோ பெருசுகளை காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் மதீனாவை காட்டுறாங்க, அதுக்கடுத்து இந்த துனியாவை காட்டுறாங்க. அப்போ விடுற மாதிரி இல்லை அந்த சஹாபி. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு போயிட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்போவாச்சும் இந்த சஹாபி சின்னதுன்னு சொல்ல வைக்கணும். ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளோ ஒரு ஆர்வம் பாருங்க. ஏன்னு கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு தோழருடைய மன ஓட்டங்களும் அவர்கள் என்ன செய்திருக்கிறார் என்பதை அல்லாஹ் அறிவித்து கொடுத்து கொண்டே இருப்பான். இப்போ அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தான் பெருசுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தானே பெருசு அப்படின்னு. ஆமாம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தான் பெருசு, என் பாவம் அதை விட பெருசு தான். இப்போ சொல்லுங்கள் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, இப்போ சொல்லுங்கள் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. ஒன்றும் இல்லை நாயகனே, நான் இப்படி தெருவில் போயிட்டு இருந்தேன். தெருவில் பாதையில் போயிட்டு இருக்கும்போது தொழுதுட்டு இப்படி போயிருக்கிறாங்க. அப்போ வேகமாக ஒரு காற்று வீசிருக்கு. காற்று வேகமாக வீசும்போது ஒரு வீட்டினுடைய இருந்த அந்த திரை கொஞ்சம் நகன்றிருக்கு. நகலும் போது உள்ளே ஒரு சஹாபி பெண்மணி குளிச்சது அந்த உடல் லேசாக தெரிஞ்சிருச்சு. இதை பார்த்த விளைவு தான் இவ்வளவு பெரிய குற்றவாளியாக தன்னை உணர்கிறார். யதார்த்தமாக யதார்ச்சையாக தெரிந்த ஒன்று. நீ யோசித்து பாருங்க அருமை சகோதரர், இன்னைக்குள்ள நிலவரம் யோசிச்சு பாருங்க. எங்க திறந்தாலும் ஆபாசங்கள், எங்க திறந்தாலும் ஆபாசங்கள் நிலைந்து இல்ல வெளியிலே ஆபாசங்களை பார்த்து விட்டு உள்ளுக்குள் வந்து அல்லாஹ்விடத்தில் பாவம் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு சில பேர். ஆனால் சஹாபி யதார்ச்சையாகப்பட்ட பார்வை, அந்த பார்வையை பட்டதற்காக வேண்டி துடியாய் துடித்து மலைக்கு மேல் நின்று என் ரப்பு இப்படியே மரணத்தை தந்தாலும் சரி அவனுடைய தௌபாவை கேட்காம நாம் போகக்கூடாதுன்னு சொல்லி மலையில் அந்த சூட்டில் சஜிதாவில் விழுந்து கிடக்கிற காட்சியை பார்த்து அல்லாஹ் ஜிப்ரீலையே அனுப்பி வைத்தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்களே, உங்க தோழர் அங்கே துடித்துக் கொண்டிருக்கிறார், அங்கே பரிதவித்துக் கொண்டிருக்கிறார், நீங்கள் அழைத்து அவருக்கு ஆசுவாசப்படுத்துங்கள், அவருக்கு ஆறுதலை சொல்லுங்கள், அல்லாஹ்வின் தௌபாவை பற்றி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லாமலையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு கொடுத்தார்கள். யதார்ச்சையான பார்வைக்கு பயம் வந்துருச்சு. எவ்வளவு பெரிய பயம் வந்துருச்சு பாருங்க. யதார்ச்சையான பார்வைக்கு பயம் வந்துருச்சு. எவ்வளவு பெரிய தௌபா, எவ்வளவு பெரிய பாவம் சொல்லுங்க. மதீனாவை விட பெருசுங்கிறாங்க, எவ்வளவு பெரிய பாவம் உலகத்தை விட பெருசுங்கிறாங்க. இப்ப திட்டமிட்டு நாம் பார்க்கிறோமே, இதை எந்த லெவலை விட பெருசுன்னு சொல்றது? திட்டமிட்டு பார்க்கிறோம்ல. டிவியில் வர்றது என்ன, நாடகத்தில் வர்றது என்ன, சீரியலில் வர்றது என்ன, நம்மளுடைய யூடியூப்ல நம்மளுடைய சோசியல் மீடியாவில் வர்றதெல்லாம் என்ன, எல்லாம் அதுதானே வருகிறது. திட்டமிட்டு பார்க்கிற இந்த பாவங்களை எதை விட பெருசு என்று சொல்றது? நம்ம எப்படி போய் நாம் அளவிடுவது? யதார்ச்சையான பார்வை இப்படி துடியாய் துடிக்கிறாங்க சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டு சொன்னாங்க, இருங்க தொழுவ போகிறோம் தொழுதரலாம் அப்படின்னு, தொழுவ போகிறோம் தொழுதரலாம் அப்படின்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிப் தொழ வைக்கிறாங்க. மக்ரிப் தொழ வச்சோன்னே நீங்கள் பின்னாடி தொழுவுங்க அப்படிங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைக்கிறாங்க. தொழ வைக்கும்போது அல்ஹாக்கு முத்தகாசுங்கிற சூறாவை ஓதுறாங்க. அந்த ரக்காயத்தில் ஃபர்ஸ்ட் ரக்காயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹாக்கு முத்தகாசு ஓதுறாங்க. சஹாபாக்கள் தொழுகையில் நின்ற விதம் வேறு, நாம் நிற்கிற விதம் வேறு. அது என்னமோ அவர்களை ஏதோ படுத்துகிறது. இன்னும் அதிலிருந்து அவர்கள் மீள முடியவில்லை. அந்த சஹாபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில சூறாவை எடுத்து ஓதுகிறார்கள். அல்ஹாக்கு முத்தகாசுரு, உங்களுடைய பேராசைகள் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணுங்கிற இந்த பேராசைகள் தான் உங்களை அழித்து விட்டது, உங்களை நாசப்படுத்தி விட்டது. இந்த ஆசைகளும் பேராசைகளும் அபிலாசைகளும் இது போன்ற இச்சைகளும் எல்லாமே எப்போ முடியும் தெரியுமா? குழியை தோண்டி உங்களை உள்ள வச்சு மண்ணள்ளி போட்டாதான் முடியுங்கிறாங்களா. அதுவரை நீங்க தோண்டிக்கிட்டு தான் இருப்பீங்க, செல்போனை தள்ளிக்கிட்டு தான் இருப்பீங்க, ஆபாசங்களை பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க, அனாச்சாரங்களை பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க, இன்னும் வேணும் வேணும்னு அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க. இதெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். எதுவரை? கபூர்ல உங்களை தள்ளுற வரைக்கும் இது இருக்கும் அப்படின்னு சொல்றது குர்ஆன் வசனம் சொல்லுகிறது. இந்த வசனம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதார்த்தமாக ஓதுகிறார்கள்.
ஆனால் இந்த வசனம் கருத்தை பார்த்து அந்த சஹாபி பின்னால் அவர்களுக்கு ஏதோ செய்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு தொழுகையை முடித்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு பக்கத்தில் வந்து, தோழரே நம்ம கூட நீங்கள் தொழுதீங்களா? தொழுத நாய். அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனம் சொல்லுகிறான், இன்னல் ஹஸனாத்து யுذஹிபன ஸய்யிஆத், நீங்கள் நன்மைகளை செய்தால் உங்கள் பாவங்களை அந்த நன்மைகள் அழித்து விடும் என்று சொல்லுகிறான். அதனால் நம்மோடு நீங்கள் தொழுது விட்டீர்கள், நீங்கள் செய்த இந்த எதார்ச்சையாக நடந்த இந்த பாவத்தை இந்த தொழுகை அழித்து விடும் என்று சொல்லி முடித்தும் கூட அந்த சஹாபிக்கு அந்த ஆயத்திலிருந்து வெளியே வர முடியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹாக்கு முத்தகாசுர் என்றல்லவா சொன்னார்கள். இந்த ஆசைகள், பேராசைகள், வேணும் வேணும் என்ற ஆசைகள் உங்களை அழித்து விடும் என்று ஓதினார்களே, அந்த கேட்டதிலிருந்து இன்னும் அவங்க மீளல்ல. இதை நினைத்து கொண்டு ரசூலுல்லாஹ் சொல்லி முடிக்கிறாங்க. இந்த ஆயத்தை திரும்பவும் நினைத்தவர் மயங்கி சரிந்தார்கள், அப்படியே அவர்கள் மரணித்தார்கள் என்ற செய்தியும் வருகிறது. எதாச்சியான ஒரு பார்வை. யோசித்து பாருங்க, என்ன பயம் இருக்கும் இது என்ன பயம் இருக்கும்? யோசித்து பாருங்க, அல்லாஹ்வை எப்படி பயந்திருப்பார்கள் பாருங்கள். ஜிப்ரீலை கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா தௌபாவுக்கு வழியை திறந்து வைத்தான் அந்த சஹாபிக்கு. பாறையில் நின்று அவர்கள் பதறி தவிக்கின்ற போதே அல்லாஹ் தஆலா அந்த இடத்தை காட்டி கொடுத்தான் ரப்புல் ஆலமீன். அந்த சஹாபின் மீது எவ்வளவு பாசம் வைத்திருப்பான் அல்லாஹ் அவர்கள் மீது காட்டுகின்ற பாசமும், அல்லாஹ் தன்னை மன்னிப்பானா என்று ஏங்குகின்ற இந்த சஹாபியினுடைய ஏக்கமும் எப்படி இருக்கு என்று பாருங்கள். ஆனால் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த கனெக்டிங், இன்னைக்கு நம்மளுடைய நிலைகளை பாருங்க. நாம் எத்தனை பாவங்கள் செய்தாலும் சரி, செய்யாததை போலவே நாம் வந்து நிற்கிறோம். செய்யாததை போலவே வந்து நிற்கிறோம். யோசித்து பாருங்கள், ஒண்ணுமே செய்யாததை போல சொல்வார்கள் அல்லவா. இன்னைக்கு எப்படி நம்ம ஆடைகளை உடுத்தி மறைச்சி வச்சுக்கிறோமோ, ஒரு நாளைக்கு அல்லாஹ் தஆலா ஆடைகளை கலட்டி ஜனாசா துணியை மாற்றுவதை போல நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கிற பாவங்களை எல்லாம் வெளியே கொண்டு வந்துடுவான், நீக்கிடுவான், வெளியே கொண்டு வந்துடுவான். ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாம் வெளியே வந்துருங்கிறாங்க. திரும்ப திரும்ப நாம் அதை சொல்லுகிறோம். தப்சீர்கள் எழுதுவதெல்லாம் இதுதான். கபரில் வைத்த உடனே பட்டோலைகள் எல்லாம் வந்து நிற்கும். போனில் என்னென்ன நோண்டணும், இவங்க டேட்டா எடுக்கிறாங்களா இல்லையோ, முன்கண்ணைக்கு டேட்டா எடுத்து வச்சுக்கிறாரு கிராமன் காத்திபின் வழியாக. பட்டோலையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யாருக்கு தெரியுதோ இல்லையோ இவர்களுக்கு தெரியதானே செய்யும். அவர்கள் நீ இதை நோண்டியா, இதை நோண்டியா, இதை பார்த்தியா, இதை பார்த்தியா, இதை எந்த பயத்தில் நீ பார்த்தாய்? நான் இல்லை என்று நினைத்து பார்த்தாயா? அப்படி என்றால் நீ முஷ்ரிக். நான் இருக்கிறேன் என்று நினைத்தே பார்த்தாயா? அப்ப நீ என்னை அலட்சியப்படுத்தியவன், உன்னை விட பெரும்பாவி யாரும் கிடையாது என்று சொல்லக்கூடிய இந்த காட்சிகளும் கபரில் நடக்கும் என்று எழுதுகிறார்கள். ஆனால் இன்னைக்கு பாவம் செய்கின்ற போதும் நம்மளுக்கு பயம் வருவதில்லை, நன்மை விடுகின்ற போதும் பயம் வருவதில்லை. அதான் சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய பயம்டா என்னண்டா, எங்கேயோ ஒரு இடத்துல விடுறது பயம் இல்லையா, எங்கேயோ ஒரு இடத்துல இதை விட்டுட்டோம் அது பயம் இல்லையா. எப்போதுமே அல்லாஹ் விட சொன்னதை விடுவது, அல்லாஹ் செய்ய சொன்னதை விடாமல் இருப்பது, இதுக்கு பேரு தான் அல்லாஹ்வுடைய பயம் உள்ளதுக்கு அடையாளம்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் பயப்படுறவங்களுக்கு என்ன குணம் இருக்குன்னு இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். பயந்துட்டா அவர்களுடைய உள்ளங்கள்ல என்ன மாதிரி குணங்கள் வருண்டு சொல்லும் போது, அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராயி வல்-ضர்ராயி, அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் கஷ்டத்திலும் செலவு செய்வார்கள், அவர்கள் சந்தோஷத்திலும் செலவு செய்வார்கள். அல்லாஹ்வுடைய பயம் வந்துட்டா நல்லா இருந்தாலும் செலவழிப்பாங்க, கஷ்டப்பட்டாலும் செலவு செய்வோம். ஃபிஸ் ஸர்ராயி, சந்தோஷத்திலும், ஸர்ரா என்றால் சந்தோஷம், வல்-ضர்ராயி கஷ்டத்திலும் செலவு பண்ணுவாங்க. இவங்க அல்லாஹ்வின் பயம் உள்ளவர்கள். சூரத் ஆல இம்ரான்ல 134வது வசனமாக இது வருகிறது. அடுத்து அல்லாஹ் சொல்றான், வல் காலிமீனல் கைத், கோபத்தை மெண்டு மெழுங்கிக் கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய பயம் உள்ளவங்க கோபத்தை மெண்டு மெழுங்கிடுவாங்க. கோபம் வரும், வருகின்ற போது அதை காட்ட மாட்டாங்க, கோபத்தை காட்ட மாட்டாங்க. வீட்டில் நம்ம நடக்கிற நிலையை மட்டும் பார்த்துக்கிறோம். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், மனைவிட்ட நடக்கிறதெல்லாம் எல்லாம் கேள்விக்கு கொண்டு வர மாட்டான், பிள்ளைகிட்ட நடக்கிறதெல்லாம் எல்லாம் கேள்விக்கு கொண்டு வர மாட்டான், கடையில் நம்மளுக்கு கீழே இருக்கிறவன்ட்ட நடக்கிறதெல்லாம் கேள்விக்கு கொண்டு வர மாட்டான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் கிடையாது, எல்லாம் விசாரணைக்கு உண்டு, எல்லாமே விசாரணைக்கு உண்டு. அல்லாஹ் சொல்றான், என் மேல உனக்கு பயம் இருக்கா,
வல் காலிமீனல் கைஸ், கோபத்தை அடக்கிக்கிறோம், மென்று மெழுங்க வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்றான் வல் ஆஃபீன அனின் நாஸ், மன்னிக்க கற்றுக்கிறோம், மக்களை மன்னிக்கணும். இனி ஒருத்தர் பிறரை மன்னிக்கும் போதே என்னுடைய பயம் உனக்கு இருக்குன்னு அர்த்தம். செத்தாலும் மன்னிக்க மாட்டேன் பாரு, உன்னை உன் மௌத்துக்கு கூட நான் வரமாட்டேன். இது என்ன வார்த்தை? இது எந்த வார்த்தை? யார் சொல்லி தந்த வழிமுறை இது? அப்ப நீங்கள் பிறரை மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள், அதான் அல்லாஹ்வின் பயம் இருப்பதற்கு அடையாளம். இது அல்லாஹ் தஆலா சூரத்து ஆல இம்ரான்லே அதற்கு அடையாளம் சொல்லுகிறான். இப்படிப்பட்ட அல்லாஹ்வின் பயந்து உள்ள இந்த மக்களை தான், அல்லாஹ்வின் பயத்தோடு வாழக்கூடிய இந்த மக்களை தான் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அத்தகைய நல்ல மனிதர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொல்லி அந்த வசனம் நிறைவு பெறுகிறது. யோசித்து பாருங்க, தானே கபருக்கு குழி வெட்டி குழிக்குள்ள உட்கார்ந்து 190 குர்ஆனை குழிக்குள்ளேயே ஓதி, கடைசியில் இந்த குர்ஆன் ஓதாத நிலையில மௌத்து வந்துட்டா என்ன செய்யறதுன்னு ஏங்கி கடைசி அவர்கள் சூரத்துல் அன்ஆமை எடுத்து ஓதிக்கொண்டு இருக்கின்ற போது அவர்களுக்கு நெஞ்சு அடைக்கிறது, தெரிந்து விட்டது, நம்மளுக்கு உயிர் போக போகுதுன்னு தெரிஞ்சோன்னே ஓதிக்கொண்டே வருகிறார்கள். ஏதோ நெஞ்சு அடைக்குதோ என்று சொல்லி பணிப்பெண் தண்ணி கொண்டு வர வேண்டாம்னு சொல்றாங்க. அன்பானவர்களே, தண்ணி கொண்டு வரட்டான்னு அடிமை பெண் கேட்குறாங்க, வேண்டாம்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உயிரை விட்டுற போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் குர்ஆனை ஓதுறதுலேருந்து அவங்க விலகல்ல. சூரத்தில் நாம் ஓதிக்கிட்டே வரும்போது லஹும் தாருஸ்ஸலாம் இன்த ரப்பிஹிம் என்ற அந்த வசனத்தை ஓதுகிறார்கள், உயிர் பெறுகிறது, உயிர் பெறுகிறது. அந்த ஆயத்தினுடைய வசனம் என்னென்னா, இத்தகைய மனிதர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே தாருஸ்ஸலாம் என்ற சொர்க்கம் இருக்கிறது என்று அந்த ஆயத்து முடிகிறது. முடிகின்ற போது அதை ஓதியவர்களாக அவர்களுடைய உயிரும் பெறுகிறது. இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். இதெல்லாம் எதற்காக ஆசைப்பட்டார்கள்? அல்லாஹ்வின் பயத்தால் ஆசைப்பட்டார்கள். யார்? இந்த மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்ற மாதரசி என்று சொன்னால் நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இவங்களை விட சிறந்த ஆள் யார் இருக்கிறாங்களான்னு நீங்கள் சொல்லுவாங்களா? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஆயிஷாமா எவ்வளோ சிறப்புக்குரியவங்க. தன்னுடைய மரணத்தினுடைய நேரத்தில் அழுகிறாங்க, உட்கார்ந்து சஹாபாக்களுக்கு பேரழுக வந்துருச்சு. இன்னும் அம்மா அழுகிறார்களே, இவங்களை விட யார் வணங்கி இருக்க முடியும்? ரசூலுல்லாஹ்வுடைய இவங்களுடைய சுகபத்தை யாருக்கு கிடைச்சிருக்கும்? கணவன் மனைவியை விட சுகபத்தை யாருக்கு கிடைச்சிருக்க முடியும்? அவங்க அழுகிறத பார்த்து கூட இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அழுக வந்துருச்சு. அம்மா நீங்க ஏம்மா அழுகிறீங்க? நீங்க ஏன் அழுகிறீங்கம்மா? நீங்க ரசூலுல்லாஹ் கூட இருந்தவங்க அல்லவா, ரசூலுல்லாஹ் கூட இருந்தவங்களவா, நீங்க ஏன் அழுகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ரசூலுல்லாஹ் கூட இருந்த வரைக்கும் எங்களுக்கு கவலை இல்லை, ரசூலுடைய மௌத்துக்கு பிறகு நாங்கள் இருந்தோமே அந்த காலங்களை நினைச்சு அழுகிறோன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய இருந்த காலம் வரைக்கும் பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் நாங்கள் வாழ்ந்துருக்கிறோமே இந்த காலத்தை நினைச்சு அழுகிறோன்னு சொன்னாங்களாம். சொல்லிட்டு இந்த பாருங்கம்மா, இந்த அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெட்டியை திறந்து எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. இந்த பெட்டியை தூக்கிட்டு வாங்க. பெட்டியை தூக்கி கொண்டாங்க. உள்ளே இருந்து ஒன்று எடுத்தாங்க. பார்த்தா ரசூலுல்லாஹ் பயன்படுத்தின ஜிப்பா உள்ளே வைத்திருந்தார். யோசித்து பாரு. அதை எடுத்தவுடன் அந்த வீடு முழுக்க மணக்க ஆரம்பித்தது. அந்த ஜிப்பாவை எடுத்தவுடன் ரசூலுல்லாஹ் போட்டு இருந்த ஜிப்பால் அல்லவா வீடு முழுக்க மணக்கிறது. சொன்னார்கள், என்னை கஃனிடுகின்ற போது இதை உள்ளே வைத்து அதற்கு மேல் என்னை கஃனிடுங்கள் என்று சொன்னார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா. யார் இந்த ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா? இவர்களிடத்தில் பாதி மார்க்கத்தை இந்த சமுதாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என் ஆயிஷா எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்களுக்கு அல்லாஹ் சலாம் சொல்லிவிட்டு இருக்கிறான் என்று சொன்னார்கள். அவர்கள் அறிவித்த ஹதீஸ் பெண்களிலே முதல் இடத்தில் இருக்கிறது. அவர்கள் பெரிய காயிமாவா சாயிமாவாக இருந்தார்கள், பெரிய தொழுகையாளி, பெரிய நோம்பாளி, பெரிய முத்தசத்திகா, பெரிய தர்மம் செய்யக்கூடிய தனவந்தராக இருந்தார்கள். ஆனாலும் கபரில் போய் சிக்கி கொண்டால் என்ன செய்வது என்று நினைத்து அழுதார்கள். அதற்கு ஏதாவது வழி இருக்கா என்று தேடி அவர்கள் முன்கூட்டியே ரசூலுல்லாஹ்வுடைய சட்டையை எடுத்து ஜிப்பாவை எடுத்து வைத்திருந்தார்கள். தான் அவர்கள் எப்படி வணங்கியிருப்பார்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கைக்கு பிறகும் கூட எப்படி வணங்கியிருப்பார்கள்? யோசித்து பாருங்கள்.
நம்மளோடு அவர்களை எந்த இடத்தில் வைக்க முடியும்? அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், நாம் இங்கே இருப்போம். ரசூலுக்கு பிறகும் கூட. ஆனாலும் அல்லாஹ்வுக்கு முன்னால் இந்த உலகத்தை விட்டு அல்லாஹ்விடத்தில் செல்லுகின்ற போது அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்டு விட்டால், கபரில் ஏதாவது ஒரு தண்டனையை தந்து விட்டால் என்ன செய்வது? அதிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன வழி? எம்பெருமானாருடைய ஜுப்பா எனக்கு வேண்டும், அதை வைத்தாவது நான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்களிடத்தில் மிகப்பெரிய மஹப்பத்தை பெற்ற மனைவியார் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆசைப்பட்டிருக்கிறார்கள். என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொன்னதுதான், என்னை நீங்கள் பயப்படுங்கள், எந்த இடத்திலும் என்னை பயப்படுங்கள், தொழுகையில் இருந்து உங்களுடைய அனைத்து காரியத்திலும் என்னை நீங்கள் பயப்படுங்கள். என்னை நீங்கள் பயந்தால் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். ஒன்று, உங்களுடைய நியாமத்தை கம்ப்ளீட்டாக தருவேன், உங்களுக்கு ஃபுல்லாக தருவேன். வழி உத்திம்ம நியாமத்தி அழைக்கும், என்னுடைய நியாமத்தை உங்களுக்கு ஃபுல்லாக தருவேன். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், வல அல்லக்கும் தகத்ததும், குழப்பம் இல்லாத வாழ்க்கையை தருவேன். என் சில நேரத்தில் முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறீங்க பாருங்க, அல்லக்கும் தகுத்ததும், அங்கே முடிவெடுக்கக்கூடிய வழிகளை சொல்லி கொடுப்பேன். உங்களுக்கு சிக்கலே வராது, உங்களுக்கு எந்த கவலையும் வராது, நீங்கள் நேர்வழி பெறவ அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று அல்லாஹு தாலா அந்த வசனத்தை நிறைவு செய்கிறான். அல்லாஹு தாலா இந்த கிப்லாவின் வழியாக அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறானோ அதை நிறைவேற்றுகின்ற மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிருள்வானாக. நம்மளுடைய கிப்லாவான காபாவை எப்போதும் போற்றியும் புகழ்ந்தும் அதை மதித்தும் வாழக்கூடிய நன்மக்களாக நம்மையும் நம்மளுடைய தலைமுறைகளை அல்லாஹ் பாதுகாப்பானாக, எப்போதும் அதை ஆக்கி தருவானாக. அல்லாஹு தாலா தீயவர்களுடைய சூழ்ச்சியிலிருந்து காபாவை அல்லாஹ் பாதுகாப்பானாக. உலகத்தில் இருக்கிற அனைத்து பள்ளிகளை அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமீன் ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லம்.